திருப்போணம் நிஷா மார்க்கெட்டில் பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் விலை 20 ரூபாய் மட்டுமே. எந்த பொருள் எடுத்தாலும் விலை ரூபாய் 20 மட்டுமே செலுத்தி பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய பொருட்களும் கிடைக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிஷா குரூப் மார்க்கெட் கடையில ஆண்கள் முதல் பெண்கள் குழந்தைகள் வரையிலான அனைத்து விதமான ஆடைகளும் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்குது. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்புங்க நிஷா குரூப் கடைக்கு. நரிக்குடி பஸ் ஸ்டாப், திருப்போணம். 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பணிகளை முடிந்ததையும் மற்றும் புதிதாக தொடங்கும் அரசு பணிகளையும் அடிக்கல் நாட்டுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மற்றும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்களும், சிவகங்கை மாவட்ட ஆட்சியாளர் ஆசா அஜித் அவர்களும், அரசு ஊழியர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எனது ஆட்சி காலத்தில் மகளிருக்கான தேவையான நலத்திட்ட உதவிகளும் எமது அரசு செய்து கொண்டே வருகிறது மற்றும் மகளிருக்கான தேவையான நலத்திட்ட உதவிகளும் தனது அரசு செய்து கொண்டே வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் என்று உறுதியளித்தார். அடுத்து மதுரையில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மீண்டும் மதுரை விமான நிலையத்தில் இருந்து சென்னை திரும்பினார். தினமலை செய்திகளுக்காக கிழக்கு மண்டல செய்தியாளர் கணேசமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.